everyone, வணக்கம். I am Srika and welcome back to Tamil Talks. இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி தான் வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் படிக்க போகிற யூனிவர்சிட்டி உள்ளுக்கு போயிருந்தேன். எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ட்ரான்சிஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம அதை பற்றி தான் கம்ப்ளீட்லி பார்க்க போகிறோம். லெட்ஸ் கோ இன்டு த வீடியோ. இது வந்து ஆர்ட் கேலரி, இது ஸ்டேட் லைப்ரரி, இது மியூசியம் இஃப் ஐம் நாட் ராங். ஸோ போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நான் வந்து ஆக்சுவலி யூனிவர்சிட்டிக்கு போயிட்டுருக்கேன். யூனிவர்சிட்டியில் வந்து ஒரு இவெண்ட் இருக்குது, ட்ரான்சிஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு நடந்து போய்கிட்டு, ஸோ இன் பிட்வீன் தீஸ் பில்டிங்ஸ் நடந்துக்கிட்டு இருக்கேன். ஸோ டிக்கெட் கலெக்ட் பண்ணியாச்சு. ஒரு க்யூட்டான கப்பு கொடுத்தாங்க. 12 வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம வந்து 11:50 வந்துட்டோம். 12:30 தான் வந்து ஈவெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அதை கொஞ்சம் மலைப்பாக பண்ணிகிட்டு இருக்க சொன்னாங்க. இந்த கடை வந்து செல்லிங் யூனிவர்சிட்டியோட மெர்ச்சன்டைஸ் எல்லாமே. பொம்மைங்க, யூனிவர்சிட்டி பேர் போட்ட சுடுவார், சட்டை, ஜாக்கெட், லேப் கோட். அண்ட் ஆல்சோ வைல் வெயிட்டிங், இன்றைக்குள்ள டே வந்து என்ன டேன்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுறேங்க. இது வந்து ட்ரான்சிஷன் டே ஓரியன்டேஷன். அஃபிஷியல் ஓரியன்டேஷன் வந்து நெக்ஸ்ட் வீக் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க, நெக்ஸ்ட் வீக் மண்டே. பட் இது வந்து எப்படி சொல்லுவாங்க, இப்போது கிளாஸஸ்லாம் எப்படி இருக்க போகுது, யூனி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் வந்து ஓரியன்டேஷன். ஓரியன்டேஷன் எப்படி இருக்குது அதுக்கும் முன்னுக்கு ப்ரிவியூ கொடுக்கறதுக்கு தான் இந்த ட்ரான்சிஷன் டே. இது வந்து ஆக்சுவலி எனக்கு ஒரு மூவி சீன் நினைவு வந்துச்சு. அவ்யம் நானும்ல வந்து அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பேசுவாங்க, அந்த குழந்தைய வந்து ப்ரீகேஜியில் சேர்க்கணும் அப்படின்னு. ஸோ அந்த பிரகாஷ் ராஜ் அப்பா கிட்ட கேட்பார், ப்ரீகேஜினா என்னன்னு. அப்போ அவங்க சொல்லுவாங்க, அவங்க ஒய்ஃப் சொல்லுவாங்க, எல்கேஜியில் என்னென்ன சொல்லி கொடுப்பாங்களோ அதெல்லாம் ப்ரீகேஜிலே சொல்லி கொடுத்துருவாங்க. பிரகாஷ் ராஜ் இல்லை, அப்போ ப்ரீகேஜியில் என்னென்ன சொல்லி கொடுப்பீங்களோ அதெல்லாம் வயிற்றுலேயே சொல்லி கொடுத்துருவீங்களா அப்படின்னு. ஸோ அதே மாதிரி தான் கிளாஸே எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ஓரியன்டேஷனில் சொல்லுவாங்க, ஓரியன்டேஷன் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு இன்றைக்கி ட்ரான்சிஷன் டேயில் சொல்லுவாங்க. ஸோ அதுதான் இந்த டேயோட இந்த டே என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஆப்ஷன்ஸ் வந்து பாமி சிக்கன் இருந்துச்சு, வீகன் இருந்துச்சு, வெஜிடேரியன் இருந்துச்சு. ரைஸ் போல் வந்து சிக்கன் இருந்துச்சு, வெஜிடேரியன் இருந்துச்சு. ஸோ ஐ டுக் ரைஸ் போல் வெஜிடேரியன். And you also have the bar smith, which we will come back to at the end as well.
but we need to find 32 and 40. But if you're on this level somewhere. You got some toilets here too. Did we check? Did we have a 32? Do you have? I thought first to get a bit of a show of hands. Who feels like they're confidently enrolled? என்னோடய ட்ரான்சிஷன் டே எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜஸ்ட் ரஃப்லி சொல்கிறேனே. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம போயிட்டு ரீஸ்பேன் கொடுத்தாங்க, அதெல்லாம் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் லன்ச் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் வந்து என்னோடய காஸ்ட்டில் இருக்கிற கொஞ்சம் பேரை கூட்டிகிட்டு, என்னோடய காஸ்ட் இல்லை, லைக் சிமிலர் காஸ்ட் லைக் எக்கனாமிக்ஸ், லிட்ரேச்சர், அக்கௌண்டிங். ஸோ எல்லாத்தையும் சில பேர் மட்டும் சின்ன சின்ன குரூப்பாக பிரிச்சுட்டு கிளாஸஸ்லாம் வந்து எங்கே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போய் காட்டினாங்க. விச் இஸ் ரஃப்லி நிறைய பில்டிங்ஸ் தான். அதுக்கப்புறம் ஒரு இடத்துக்கு வந்துட்டோன்னே ஸ்டூடெண்ட் பேனல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 இப்போ படிக்கிற ஸ்டூடெண்ட். இந்த ட்ரான்சிஷன் டே வந்து அண்டர் கிராஜுவேட் அண்ட் ஆல்சோ போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரிகார்ட்லெஸ் நீங்கள் என்ன கோர்ஸ் படிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பேனலில் வந்து Q&A செஷன் மாதிரிலாம் இருந்துச்சு. லைக் வாட் டு எக்ஸ்பெக்ட் இன் யூனி, எப்படி இருக்கும், என்ன இருக்கும், எங்கே என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ படிக்கிற ஸ்டூடெண்ட் வந்து சொன்னாங்க ப்ரீஃப்லி. அதுக்கப்புறம் 3 குரூப்பாக பிரித்தாங்க. ஒரு குரூப் வந்து அகடமிக் ஒர்க் ஷாப், யூனிவர்சிட்டியோட அகடமிக்ஸ் எப்படி இருக்கும், நம்ம எப்படி கோப் அப் பண்ணோம், எவ்ரி திங். ஸோ அது வந்து நான் வந்து அதுக்கு தான் போயிருந்தேன். அது வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து ரெப்யூட்டேஷன் ஆச்சு, பிகாஸ் நம்ம பேச்சுலராக யூனிவர்சிட்டியில் செஞ்சுருப்போம் இல்லையா. பட் அண்டர் கிராஜுவேட் படிக்கிற பிள்ளைங்களுக்கு வந்து ரொம்ப ஃப்ரெஷ் நியூ திங்காக இருக்கும். இப்போ சிலது வந்து எனக்கே நியூவாக தான் இருந்துச்சு. இன்னொரு குரூப் வந்து யார் யார் மொதல் அந்த கிளாஸ் ரூம் டூர்ஸ் போலியோ லேட்டாக வந்தாங்களோ அவங்களுக்கு. இன்னொன்று வந்து இந்த ரெண்டுலேயுமே இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா அந்த ஸ்டூடெண்ட் பேனல் நடத்தின இடத்துலேயே வெயிட் பண்ண சொன்னாங்க. அந்த செமினார் ரூம்லேயே வெயிட் பண்ணாங்க. என்னமோ ஹண்ட் மாதிரி செய்கிறேன்னு சொன்னாங்க. பட் ஐம் நாட் த பர்சன் ஹூஸ் இன்டு திஸ் ஹண்டிங், கேம் ஹண்டிங் எனக்குலாம் செட் ஆகாது, எனக்கு பிடிக்காது அவ்வளோவா. ஸோ அஃப்கோர்ஸ் நான் அந்த அகடமிக் ஒர்க் ஷாப் தான் போயிருந்தேன். அதில் நான் எந்த கிளிப்பும் எடுக்கல, ஏன்னா அது ரொம்ப சின்ன ரூமில் நடத்துனாங்க, ரொம்ப ஆக்வர்ட்டாக இருக்கும் வீடியோஸ் இருக்க. ஸோ அதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு. அது முடிஞ்சிட்டோன்னே திருப்பி ஃபர்ஸ்ட் நம்ம ஓரியன்டேஷன் ஃபர்ஸ்ட் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணோம் இல்லையா, அங்கே வந்துட்டு சும்மா கேம் மாதிரி வச்சாங்க, ஹியூமன் பிங்கோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி நிறைய பேர் விளாண்டுருப்போம் நம்மளே. ஒரு பேப்பரில் வந்து 25 கேரக்டரிஸ்டிக் கொடுத்துருப்பாங்க. லைக் சோப்பு சட்டை போட்டிருக்கணும், இவங்கள்ட்ட வந்து ஒரு பேட் இருக்கணும், இவங்க பேர் வந்து எஸ்லேருந்து ஆரம்பிக்கணும். ஸோ அது வந்து யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேடி போய் அவங்கள்ட்ட சைன் அந்த மாதிரி வாங்கணும், ஜஸ்ட் டு பிரேக் த ஐஸ் அந்த மாதிரி. ஸோ அந்த ஆக்டிவிட்டி முடிச்சுட்டு லக்கி ட்ரா வச்சாங்க. அது முடிச்சுட்டு கடைசியில் பீஸா கொடுத்தாங்க எல்லாத்துக்கும். அது முடிஞ்சுட்டு யூ கேன் ஜஸ்ட் நெட்வொர்க் அந்த மாதிரி. ஸோ என்னோடய இனிஷியல் பிளான் வந்து அது முடிச்சுட்டு பீஸாலாம் சாப்பிட்டுட்டு அப்படியே ரூமுக்கு வந்துடலான்னு. பட் எண்டட் அப் நான் வந்து ஒரு 2 மணி நேரம் சும்மா அங்கே சும்மா சொல்ல முடியாது, ஓகே ஊர் சுற்றி பார்த்தேன் 2 மணி நேரம். அப்படியே ஜலான் போய் ஊர்லாம் சுற்றி பார்த்துட்டு ரூமுக்கு வந்துட்டேன். ஸோ ஐம் அஃபிஷியலி டன் ஃபார் த டே. I'm actually very exhausted. That's all for today's video. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் தட்டிடுங்க. Bye and thank you.